ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா ட்ரீமா. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம மோனாக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ண போறோம். இங்கே டெலிவரி பார்க்கறதுக்காக 2-3 ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் போய் பார்க்குறோம். அது உடனே போய் பார்க்காம கொஞ்சம் லேட்டரா போய் பார்க்கலாம். ஏன்னா டெய்லி டிராவல்ல இருக்கிற மாதிரியே இருக்குமா, அதனாலதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப தாம்பரம் கிளம்ப போறோம். தாம்பரம்ல போயிட்டு எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. அது உடனே என்ன பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போல இதுக்கு என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ள ஃபுல்லா வரும். இது ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம். ஏன்னா மோனாக்கு தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்தது மௌலிக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். அதனால தேட வேணாம், அலைய வேணாம் அப்படின்ற மாதிரி இப்போ நேற்றே சொல்லிட்டாரு சாரு. இந்த தட்டுலாம் அடுத்தது எனக்கு தான் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் இவளுக்கு எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு ஈஸியா போகும் அப்படிங்கிறதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேரம் இப்போ தாம்பரம் கிளம்புறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. தோசை, மட்டன் குழம்பு அவங்க பொண்ணுங்கிறது நிறைய மீடியா இருக்குது. அது பண்ணி தோசையும் மட்டன் குழம்பு சாப்பிட்டாச்சு. நேராக தாம்பரம் போயிட்டு அங்கே என்னெல்லாம் வேலை இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கணும். திரும்பி பாப்பாக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ்க்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொண்ட கடலை வீட்டில் இருக்கு, அதெல்லாம் கருப்பு கருப்பு வெள்ளை எல்லாமே இருக்குதா? எல்லாமே காலி. திருப்பி பர்ச்சேஸ் பண்ணுவோம், எல்லாம் காலி பண்ணிட்டேன். எதுனாதுப்பா அவ்வளோ பெருசு? எதுப்பா? ஐஸ்கிரீமாப்பா? மில்கி மிஸ்டா? மில்கி மிஸ்ட் கர்டு. எதுக்கு அந்த டின் எடுத்துருக்கு? அதான் கர்டு டின்னு எடுத்தா இது வச்சுக்கலாம். 2 மாசம் வரைக்கும் இருக்குது. எல்லாம் தின்னுடுமா, ஊதி தின்னுடுமா பார்த்துச்சுனாலே. அதான் டெய்லி தான் தயிர் கேட்குறாங்க. வேணும்னு கேட்குறீங்களே. தயிர் சாப்பிடலன்னா ஒன்றும் ஆகாது. முடியவே முடியாது. தயிர் கம்பல்சரியா டெய்லி தயிர் சாப்பிடணும், மோர் குடிக்கணும். பிரியாணி ரைஸ் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வேற என்னப்பா? எனிதிங் எல்ஸ்? எங்க இருந்து எங்க வந்து பர்ச்சேஸ்க்கு வரும் நம்ம? ஆமா, வெயிட் கெயின் பண்றதுக்கு பிரியாணி தான் பெஸ்ட் அப்படின்னாங்க. ஆனா வீட்டுல செஞ்சு கொடுக்கணும். வீட்லயே செஞ்சு கொடுக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெடிமேட் இது எடுத்துக்கோப்பா. சேமியாலாம் இருக்குது, அதெல்லாம் இருக்கு. வேற ஏதாச்சும் ரெடிமேடு அப்பப்போ டிஃபன் செய்யறதுக்கு. பாப்பா இந்த புட்டு அது ஒண்ணு இருக்கு. ஒயிட் இது இல்ல, ஒயிட் காலி. நேற்று கேட்டாங்க வர இது ஒயிட் காலி. அது புட்டு செஞ்சிருவியா? இந்த புட்டு எடுத்துக்கோப்பா. உதிர் புட்டு இது இருக்கு, இதுவும் இருக்கு. இது வேலைக்கு ஆகாது, நம்ம கிட்ட மிஷின் இல்லையே. இது இருக்கு, இது இருக்கு, செய்யணும். ராகி புட்டு. மக்கானா எங்க இருக்குது? அது ஒரு எடுத்துக்கோ. சின்னதே எடு. கொஞ்சம் பெரிய. இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறது என்ன கார்பேஜ் பேக்? கார்பேஜ் பேக் மீடியமா? மீடியம் தான் இருக்குதா? அப்ப இன்னும் 2 எடுத்துக்கோ. அங்கதான் ஓவரா செலவாகுது. ஐஸ்கிரீம் யாரும் சாப்பிடக்கூடாதுப்பா. அது எதுக்குப்பா இத்தினூண்டு ஐஸ்கிரீம்? வேணாக்கா, கொடுக்கலாமா? என்னடா அவன் ஊருக்கு போகலாமா? என்ன பண்ண போறா? கொடைக்கானலா ஜாலியா என்ஜாய் பண்ண போறாமா? வெக்கேஷன் லீவ் போறாங்க அவங்க. சம்மர் ஹாலிடேஸ். மூணாறு, அப்புறம் இப்போ கொடைக்கானல், அப்புறம் மூணாறு விளையாடலாம். வந்து உட்காந்து விளையாடுச்சு. கிரீன் எடை பார்க்கலாம். சரி, விளையாடிட்டு வரோம். இல்ல இப்ப வின்னு நீ தான் விளையாடணும் திரும்பி. டாடா பாய். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நீ ஜாலியா சுத்திட்டு வா. வந்துட்டு ஊருக்கு வா. ஓகேவா? வீட்டுக்கு வா. ஸ்விம்மிங் பூல் போறியா? டெய்லி போதா? எங்க வீட்டு பக்கத்து ஸ்விம்மிங் பூலா? எங்க? அந்த ஏரிக்கெல்லாம் குளிச்சுறாங்கல்ல 3 மணிக்கு மேல. நீ கேர்ள்ஸ் எல்லாம் குளிக்கறாங்க, வந்து பாரு. ஏரிக்கு ஏரியில புள்ளை குளிக்க சொல்ற? இல்ல இல்ல, டப்பு வச்சு தான் குளிப்பாட்டு. வாடா, உங்களுக்கு இந்த மாதிரி டப்பு வச்சு வாங்கிருக்காங்க. இந்த மாதிரி வாங்க, உனக்கு வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் ஸ்விமிங் பூல் போய் போல பாப்பாக்கு அந்த பலூன் அது வாங்கி வச்சிருக்கேன். அவ ஜாக்கெட், ஸ்விமிங் ஜாக்கெட் இருக்கும்ல கடல்ல பண்றது, அதை வாங்கி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு நீ வாடா. டப்பு போட்ட உடனே வீட்டுல வந்து பாத் டப்ல இது பண்றா. உள்ள போனா 1 ஹவர்ல வெளிய வர மாட்டா. குறைஞ்சது 1 ஹவர். இப்ப ஆக்சுவலி இந்த சம்மர்ல வந்து இருக்கிறது பெஸ்ட். இந்த சம்மர்ல பிள்ளைங்களை ஒரு half an hour இந்த மாதிரி தண்ணியில விடுறது நல்லது. யாரு நம்ம கூட ஒளிஞ்சிங்கன்னு வர்றது? நீதானா? வா போலாம். என்னடா பண்ணுகிற? பாப்பா காயின்லாம் எடுத்து வை. நம்ம அப்புறமா வா, புது வீட்டுக்கு வா, நம்ம விளையாடலாம். சரியா?
ஏய் அப்படியே ஒரு அவங்க தச்சு போறா நீ வாடா போன் எடுத்து வா போன் எடுத்து வா டாடி போன் எடுத்து போன் எடுத்து வா டாடி போன் எடுத்து வா ஏய் இது எடுக்கலையா நீ கண்ணாடி எடுக்கலையா அத வெயிட் தூக்கிட்டு இருக்கல எது கண்ணாடியா கண்ணாடி பிள்ளைக்கு போட்டு விடு சொல்றா என்னென்ன வாங்கலாம்டா ஆப்பிள்லாம் வேணாம் பிரியாணில என்ன சாப்பிடுவேன் நீனு அப்புறம் ஓ வர வா கலக்கறடா நீனு எறா நண்டு மீன் எறா சாப்பிட மாட்டியாடா நீ ஞாபகம் இருக்கா நம்ம மாதா கோயில் போனப்பா பிரியாணி தான் வேணும்னு சொல்லி அட்டம் பிடிச்சி ஒரு கிண்ணத்துல பிரியாணி சாப்பிட்டியே நீனு வேளாங்கண்ணி மாதா கோயில் போனப்போ ஞாபகம் இருக்கா 8 வருஷம் போறோம் ஆமா நீதான் இப்ப பெரிய மனுஷி ஆயிட்ட பிஸியா சுத்தி நிக்கிற வரவேமான்ற கண்ணாடி போட்டு காட்டு கண்ணாடி போட்டு காட்டு மலேசியா கண்ணாடி எங்களை விட்டுட்டு பாரு நீ கொடைக்கானல் போற பாரு ஊர் சுத்த கிளம்பிட்ட ஊர் சுத்தி எவ்வளவு கியூட்டா இருக்குது பாத்தியா பேசுது ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி எனக்கு பல்லு வலிக்குதுடா என்னடா பண்ணணும் நானு டாக்டர் கிட்ட போனா என்ன பண்ணுவாங்க அத சொல்லு முதல்ல ஊசி போட்டு இங்க கேமரா பார்த்து சொல்லு வச்சி லாக் பண்ணிட்டு ஊசி போட்டு பல்லு சரி பண்ணிட்டு ஓகே ஓகே பை டா செல்லம் பை see you ஃப்ரெண்ட்ஸ் வந்த வேலை முடிஞ்சது வந்தாச்சு கிணறு கிட்ட நம்ம காரை கொடுத்துட்டு அவன் காரை நம்ம வாங்கிட்டோம் அவங்க டூர் போறாங்க நம்ம கார்ல டூர் போறோம் கொஞ்சம் ஒரு மேரேஜ் வரைக்கும் போறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால அவங்க எல்லாருமே போறதுனால நம்மளுக்கு 8 சீட்டர்ன்றதுனால நம்மளுக்கு எடுத்துன்னு போறாங்க ஸோ நம்ம அவங்க கார் எடுத்துட்டு இந்த ஒரு 3 டேஸ் நம்ம இங்கே ஊர் சுற்றுவோம் அது இல்லாமல் நம்ம வெளில வந்த எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு எக்ஸப்ட் ஒன்று மெயின் வேலையே அதுக்காக தான் வெளில வந்தது பாப்பாவுக்கு வந்து கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது 3 மாசத்துல பண்ண வேண்டியது இப்போ 5வது மாசம் ஆயிடுச்சு இப்போ போய் கிடுகிடுன்னு பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல சர்ச் பண்ணி அங்கே போய் அந்த வேலையை பார்க்கணும் கண்டினியூஸாக ஒர்க் இருக்குது ஆனா இன்னைக்கு ஒர்க்கே இல்லாம சும்மாவே சுத்தின்னு இந்த கணக்காகி போச்சு ஆமா பேபிமா சும்மா சுத்துறதுன்னு முடிவத்தா அது சும்மாவோ சும்மா இல்லையோ வேலையோ வேலை இல்லையோ எவ்வளவு வேலை ரெடி வந்து இப்போ இதெல்லாம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எனக்கு ஒரு மெயின் திங்ஸ் வரணும் அது இங்கதான் கொரியர்ல வரும் அதனால இங்க வந்து வாங்கின்னு போயின்னு இருக்கிறோம் கொஞ்ச நேரம் கிளம்பி பால் வாங்கலையா வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷன் பாப்பா கூட விளையாடி பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆமா எப்போ பார்த்தது நம்ம வீட்டுக்கு அன்னைக்கு வந்தப்போ பார்த்தது 1 மாசம் ஆயிடுச்சு இப்ப நடுவுல இப்ப வரான்னா கட்சியில அவனும் வரல நம்மளும் பிஸியா இருந்ததுனால கவனிக்கல அதனால காணா கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது வந்தோம் காரை கொடுத்தோம் திருப்பி சூட் கேஸ் எடுத்தோம் அது கூட கொஞ்சம் 1 மணி நேரம் இருந்தோமா சுத்தினே இருந்தோம் வீட்டுல உட்கார முடியல சுத்தின்னு இருந்த கணக்காய் போச்சு ஆனா சரியான வெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கே ஆகாது இந்த வெயில் அப்படியே ஹீட் ஆகி எனக்குலாம் ஆக்சுவலி ஹீட் பால்ஸ் வந்தது உடனே இளநீ குடிச்சு சூட்டா தணிச்சிட்டேன் நான் இன்னொன்னு குடிக்கணும் எப்படியும் சரியான வெயில் எல்லா ஊர்லயும் பட்டைய கலப்புது வெயில் ஆனா மதுரையிலாம் ஏதோ மழைன்றாங்க நானும் ஒழுங்கா கவனிக்கல ஃபுல்லாவே மழையே வரலையே கொஞ்சம் தான் மழை பெஞ்சது இங்க மழையே இல்ல எங்க சும்மா தூத்து அப்படின்னு வச்சுட்டு பிச்சு அவ்வளவுதான் அது வேஸ்ட் ஊர் சுத்திங்களா போய் ஊர் சுத்திட்டு வாங்க போயிட்டு என்ன பண்ண போறீங்க போய் ஜாலியா சுத்தி நின்றுட்டு அமுக்கமா 11 மணிக்குள்ள வீட்டுக்குள்ள வந்துருங்க அப்படியே வீட்டுக்கு வந்து நீ சாப்பிட்றேன்னா செஞ்சு வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடியா இருக்குது எங்களுக்கு தோசை சிக்கன் ஏதாச்சும் எடுத்து சிக்கன் கிரேவி பண்றதா இருந்தால் சிக்கன் கிரேவி என்ன வேணும் நீ பார்த்துட்டு சொல்லு அப்படியே வெளியில எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அப்படியே சைலண்டா வீட்டுக்கு வந்து தான் சோறு சாப்பிடுவாங்க இவங்கெல்லாம் ஆமா 2 நாளா நேத்து முழுக்க வெளியில் தான் மத்தியானம் ஆயிடுச்சு அந்த மாதிரி நாளைக்கும் கம்பல்சரி நம்ம அங்க போறோம் என்ன ஆகும்னு தெரியல ஹாஸ்பிட்டல் நாளைக்கு போகணும்ல நேத்து என்ன கூட அது அவங்க வீட்ல இருந்து செஞ்சு எடுத்து வந்தாங்க வீட்டு சாப்பாடு தான் ஆமா 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 நேத்து வீட்டு சாப்பாடு தான் மத்தியானம் கூட அது கண்ணுக்கு வச்சுக்காது நைட்டு வீட்டு சாப்பாடு தான் அதோட இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டோம் இன்னைக்கு நைட் வந்து வீட்டுக்கு தான் வந்து சாப்பிடணும் வீட்டுக்கு வந்துருங்க பெஸ்ட் வந்துருவோம் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி டிஃபன் தானே சாப்பிட போறீங்க எல்லாருமே டிஃபன் தான் அப்புறம் என்ன எல்லாமே ரெடியா இருக்குது இந்த பத்தியா அவன் வரான்ல காலேஜுக்கு எவ்வளவு தூரம்
5 கிலோமீட்டர் கூட இல்ல. சப்போஸ் இந்த லேட் மாதிரி தான் ஆயிடுச்சு அன்னைக்கு சொல்லி கூட்டு போயிட்டு வந்து என் மேலே பழி போட்டாங்க. நோனா மோனா சொல்லிட்டு அதுவும் இதுதான் இதுவும் தான். நீதா வந்து சரி போங்க அப்படின்னு சொல்லிங்க வீட வாங்கிட்டு இருக்குது. நீ 11 மட்டும் எடுத்துக்கலாம். நான் என்ன சொல்றேன், நான் இப்ப ப்ரோமால இறங்கிக்கணும். நாட்டு புதுசுல பாருங்க 5 கிலோமீட்டர் கூட இல்ல. சரி சரி ஓகே சரி மாமா போய்ட்டு ஓகே. லெமன் 2 வாங்கிட்டு வரோம். 2 வாங்கின்னு வரீங்களா? லேட் ஆயிடுச்சுன்னா தின்ட்டு வருவீங்க. நைட்டு தான் வந்து கிடைக்குமே. 7 மணிக்கு மேல நைட் 12 2 மணி வரைக்கும் இருக்கு. சரி போங்க, இப்போ என்னமோ பண்ணுங்க. இது என்ன ஏர்ச்சாயா இல்லையா? உனக்கு மட்டும் ஏன் நெட் வரல? எங்களுக்கெல்லாம் நெட் வருது. நீங்க இப்ப சீக்கிரம் போனீங்கன்னா தான் அங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர முடியும். நீங்க ஒரு பிளான் போடுறீங்க, பேபிமா ஒரு பிளான் தனியா போட்டுனுக்குதாங்க. என்ன பிளான் போடுதுன்னு தெரியல. என்ன பண்ணுவோம்? யார்கிட்ட பேசுதுன்னு தெரியலையா? ஸ்டெல்லாவா இல்ல குட்டி பிரியாவா? அப்ப ஏதோ பிளான் போடுது. ஏன் அவங்க குட்டி பிரியான்னு கூப்பிடுறீங்க? அப்படின்னா இது பெத்த பிரியா, அது குட்டி பிரியா, ரெண்டும் பிரியா தானே. அதனால குட்டி பிரியா பெரிய பிரியான்றதுக்கு அப்படி பேசுறேன். இல்ல அதுக்கு அவங்களுக்கு என்ன அதுக்கு ஒரு ஸ்டோரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, 2 பேரும் பிரியா, அதனால பெரிய பிரியா சின்ன பிரியா. என்ன பேபிமா எத்துக்குனியா கீரைய? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா 2-3 நாளா கீரையே வந்து நம்ம கண்ணியே தென்படல. நம்ம அங்கே தாம்பரம் போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அப்போ போயிட்டு நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். எல்லாத்தையும் திங்ஸ்லாம் வாங்கி ஏற கட்டிட்டேன். எல்லாத்தையும் பாத்திரம் கழுவுனது எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு சரி ஓகே கீரை வந்து குளிர்ச்சி, எல்லாரும் வயிறு சரியில்லை அப்படின்றாங்க. சரி அதனால குளுமையாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மணத்தக்காளி கீரை 2 கட்டு வாங்கி வந்தேன். வாங்கி வந்துட்டு அதில் காய் இருக்குது, அதை போட்டு நாளைக்கு குழம்பு வச்சுட்டு தான் காலையில் கிளம்பணும். அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் போகணும். அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பசங்களாம் வெளியில போயிருக்காங்க. அதுக்குள்ள நமக்கு நிறைய வேலை இருக்கு வீட்டுல. எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சு வைக்கணும். ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு சுறுசுறுப்பாவே இல்லை. வந்ததுலேருந்து அப்படியே சோம்பேறித்தனமாவே இருந்தாச்சு. இதுக்கப்புறம் அப்படி இருக்க முடியாது. இதுக்கப்புறம் கொஞ்சம் சுறுசுறுப்பா மாறினேன். டெய்லி ஒன்னொன்னு என்னென்ன செய்ய போறோம் அப்படின்றத பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்குது பேபிமா. வாங்கி வந்து வைக்கணும். அதுக்கு வாட் a good girl. wow கிளாப் பண்ணிடுங்க எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு. என்ன பண்ணி வேலை செஞ்சுருக்கிறேன், உனக்கு கிளாப்லாம் பண்ண சொல்லுறேன் நான் அப்படி பாக்குறேன். வேற என்ன பண்றது? ஆனா கீரை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டுல. ஆனா இந்த ஆயறது தான் அதுல இருக்கிறதுலே ஒரு டஃபஸ்ட் திங். இப்போ 2 கட்டு வாஞ்சி நம்ம போடுறோம்ல, ஒரு கிண்ணம் கூட வராது. இப்ப 2 கட்டு ஓரளவுக்கு வரும். ஏன்னா 1 கட்டு தான் நாங்க எப்பயுமே செய்வோம். நம்ம 3 பேருக்கு 1 கட்டு ஓகே. இப்ப 2 கட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்ல, அதுதான் ஆயதுக்குள்ள டங்குவார வந்துடும். ஏதாவது நம்ம வீட்டுல ஏதாவது வயசான பாட்டு இருந்தா அதுகிட்ட குத்தம் வைங்களேன், அது பாட்டுக்கு ஆஞ்சிட்டு கிடக்கும். இப்ப நான் தான் இந்த வீட்டுல பாட்டி. கரெக்ட். வேற என்ன பண்றது? இப்ப வெங்காயம் தொளிச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வைக்கணும். ஆமா, அவளுக்கு கொஞ்சம் பிரியாணி வீட்லயே கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா பிரியாணி செஞ்சு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்ன பண்றதுனே தெரியல, கையும் ஓடுனே. நாளைக்கு வந்து இங்க வேலை இருக்கிறதுனால நான் என்ன சொல்றேன், நாளைக்கு போனா எப்போ ரிட்டர்ன் ஆகும்ன்றதே தெரியல. ஹாஸ்பிட்டல்ல வேலை ஜாஸ்தி இருக்கும், அதை முடிச்சுட்டு வர்றதுக்கே. அதனால என்ன பண்றோம், 2 நாளும் சாப்பாடே சரியில்லையே. அது காலையில எழுந்துச்சு கீரை சாம்பார் முட்டை அதுதான் அவ்வளவுதான் வைக்கணும். சரியா? ஒரு சில ஊர்ல ஒரு சில பழக்க வழக்கங்கள்ல இருக்கும். இப்ப நான் வந்து கோயம்புத்தூர் சைடு, எங்க ஊர்ல வந்து சீமந்தம் பண்றதுதான் பழக்கமே. ஓகேவா? நீ சென்னைக்காரன், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜட தைக்கிறதுன்னு ஒரு ஐதீகம் இருக்கு, பழக்க வழக்கங்கள் இருக்கு. அது வந்து ஒவ்வொரு ஊருக்கும் மாறும். நமக்கு இன்னொரு ஊர்ல இருந்து பழக்க வழக்கமே இல்லாத தெரியாத ஊர்ல நம்ம அங்க இருந்து பார்க்கும்போது, இந்த பக்கம் பார்க்கும்போது சும்மாவே கண்டென்ட்டுக்காக வீடியோ போடுறாங்க, கண்டென்ட்டுக்காக செய்யறாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊர்ல என்ன பழக்க வழக்கம் இருக்குங்கிறது சென்னை பீப்புள்ஸுக்கு தெரியும். சென்னை பீப்புள்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஜட தைக்கிறதுங்கிறது சொந்தக்காரங்க வந்து 4 பேர் நம்ம பிள்ளைக்கு வந்து சந்தோஷப்பட்டதுக்காக பிரியப்பட்டு அவங்க கையால சமையல் பண்ணி எடுத்துன்னு வந்து அவங்க ஜட தைக்கிறது எல்லாமே இந்த ஊர் ஐதீகம் தான். ஓகேவா? அந்த மாதிரி பண்றாங்க. நீங்க இதெல்லாம் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுங்க, இருக்கிறவங்களுக்கு ஏன் செய்றீங்க? நீங்க தான் சீமந்தம் செய்றீங்களே, நீங்க தான் அதை பண்றீங்களே இதை பண்றீங்களே அப்படின்னா எல்லாருமே இதை செய்யறாங்க. அப்ப எல்லாருமே வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. இது எதுக்கு? ஒரு புள்ளத்தாச்சிக்குள்ள வந்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து செய்யறாங்க. அதை விட்டு நீங்க வந்து என்ன சொல்றது, ஆன்டி இண்டியன் மாதிரி எப்படி சொல்லுவாங்கப்பா,
இத தொட்டா குத்தம், அதை தொட்டா குத்தம், இத பண்ணா குத்தம். நீ ஆக்சுவலி இது என்னப்பா எதுக்காக செய்யறாங்கன்னா, புள்ளதாச்சி புள்ள சந்தோஷப்படும். நமக்கு நம்ம குழந்தை சந்தோஷம் தான் முக்கியம், நம்ம புள்ள சந்தோஷம் தான் முக்கியம். நாங்க பண்றோம். இத பண்ணல, இவரோட பழக்க வழக்கம், சென்னை பழக்க வழக்கம் அந்த மாதிரி இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இதே நான் இப்ப என் சிஸ்டர்ஸ் கூட எல்லாம் பேசுற மாதிரி இருந்தா பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் பண்ணிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? யாருமே இல்ல, அதனால ஃப்ரெண்ட்ஸ் பண்றாங்க, ஓகே பண்ணுங்க அப்படின்றோம். அதனால இப்ப நிறைய பேர் அதையும் கேக்குறாங்க, உங்களுக்கு சொந்தக்காரங்களே யாருமே இல்லையா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் எல்லாமே பண்றாங்க அப்படின்னா, இருக்கிற ரிலேஷனும் அவங்களும் வந்து பேச்சுவார்த்தை இல்லாதனால அவங்க பண்ணல. இப்ப அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க மேபி இந்த எங்க பிள்ளைக்கு பண்ணிருப்பாங்கல்ல, தனித்தனியா தான் பண்ணிருப்பாங்க. அவங்க ஒண்ணு இவங்க ஒண்ணு அப்படின்னு தனித்தனியா தான் எல்லாமே வந்திருக்கும். அதனால அதை வந்து நீங்க வந்து கண்டென்ட்டுக்காக பண்றீங்கன்னா கண்டென்ட்டுக்காக கிடையாது. எங்களோட பழக்க வழக்கம் நாங்க வந்து ரெகுலரா என் புள்ள சந்தோஷத்துக்கு பண்றோம், அவ்வளவுதான். புள்ள சந்தோஷப்படணும், புள்ளத்தாச்சி புள்ள சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அவரோட பழக்க வழக்கங்கள் நாங்க வந்து ரெகுலரா நாங்க வந்து வீடியோ போடுறோம். எங்களோட லைஃப்ல டெய்லி ரொட்டீன் வீடியோ தான் நாங்க பண்றோம். எங்க வீட்டுல என்ன நடக்குது, நாங்க என்ன பண்றோம், எங்களோட சந்தோஷத்தை, ஹாப்பினஸ் அந்த மாதிரி தான் நாங்க ஷேர் பண்றோமே தவிர இது கண்டென்ட்டுக்காகவோ இல்ல அதுக்காகவோ இதுக்காகவோ செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அப்புறம் வந்து வீட்டுக்குள்ள வந்து ஏன் செருப்பு போட்டு நடக்குறீங்க அப்படின்னு கேட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வந்து புது வீடு கட்டினா எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோங்க, அக்கம் பக்கத்துல இருந்தாலும் யாராவது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஏன் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேளுங்க. ஏன்னா புது வீடு 10 வருஷமா வந்து மொசைக்ல இருந்தோம். நாங்க மொசைக்ல இருந்துட்டு இங்க டைல்ஸுக்கு வைக்கும் போது, கால் வைக்கும் போது, கிரானைட் கால் வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா பெயின், என் கால்லாம் இப்படி வீங்கிக்குது, குண்டு குண்டா வீங்குது. இது புது மண்ணு அப்படிங்கறதுனால, ஈர மண்ணு அப்படிங்கறதுனால நமக்கு கால் வலி இருக்கு. அதனால வந்து வீட்டுக்குள்ள போடுற செருப்பு நாங்க வெளியில போட்டு போக மாட்டோம். இது வீட்டுக்குள்ள போட்டுன்னு போற செருப்பு, நடக்கிற செருப்பு. அதனால நாங்க வீட்டுக்குள்ள போட்டுன்னு நடக்கிறோம். மோனாக்குமே வந்து இப்ப கண்டினியூஸா இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அவளுக்குமே கால் வலி, கால் வீக்கம் எல்லாமே வந்துச்சு. அதனால போட்டுன்னு இருக்கோம். அதுக்கப்புறம் என்னப்பா கேட்டாங்க, ஊர் உலகத்துல வந்து எந்த பிள்ளையுமே பிரெக்னெண்டா இல்லையா, உங்க பிள்ளை மட்டும் தான் பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி ஓவரா ஆடுறீங்க, ஓவரா சீன் போடுறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. நான் திரும்பவும் இதுக்கு அது பதில் என்னன்னா, எங்க வீட்டுக்காரோட பழக்க வழக்கம், சென்னை பழக்க வழக்கம் அந்த மாதிரி இருக்கிறதுனால புள்ளத்தாச்சி பிள்ளை சந்தோஷப்படும் அப்படிங்கறதுனால குழந்தையும் அம்மாவையும் நாங்க சந்தோஷப்படுத்துறோம். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு தாண்டும் போது அவங்களுக்கே வந்து 5ஆவது மாசம் நம்ம கடந்துட்டோம், 7ஆவது மாசம் கடந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வைஸா வந்து நம்ம அவங்களுக்கு இது பண்ணும்போது பிள்ளையும் சரி, குழந்தையும் சரி, அம்மாவும் சரி சந்தோஷமா இருப்பாங்கன்னு. அதாவது மோனாக்கு பிடிச்சமான ஃபுட்டு சந்தோஷமா ஒருத்தர் எடுத்துன்னு வரும்போது அந்த பிள்ளைக்கும் மனசு ஒரு சந்தோஷப்படும், நம்மள 4 பேர் பார்க்க வராங்க அப்படிங்கிறது. எங்க ஊர்ல எல்லாம் வந்து நீங்க சொல்றீங்க ஜடத்தைக்கிறது பழக்கம் இல்லை, ஆனா பலகாரம் கொடுக்குறது பழக்கம் இருக்கு. இப்ப நாங்க வந்து வீட்டுக்கு நாங்க போன் அடிச்சு நாங்க இந்த மாதிரி சொல்லுவோம், எங்க புள்ள மாசமா இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாரும் பலகாரத்துக்கு வந்து பார்க்க வருவாங்க. அது ஒரு சில பலகாரங்களை கொடுக்கணும்னு இருக்கும். எல்லாருமே ஃப்ரூட்ஸு, காரம், அந்த அதிரசம், அந்த மாதிரி மைசூர் பாக்கு, லட்டு, மிச்சரு, பூந்தி, அதுக்கப்புறம் ஜிலேபி, குலாப் ஜாமுன் அவங்க கையால இதை ஒன்று செஞ்சு முறுக்கு சுட்டு எடுத்துன்னு வருவாங்க, குலாப் ஜாமுன் செஞ்சு எடுத்துன்னு வருவாங்க. இந்த மாதிரி எடுத்துன்னு வந்து ஒவ்வொரு சொந்தக்காரங்களும் அந்த மாசமே பாத்தீங்கன்னா 5ஆவது மாசம் மேல பாத்தீங்கன்னா வீட்டுல அவ்வளோ திங்கிறது கிடக்கும், திங்கவே முடியாது. ஸ்வீட்டு, பழம், கிலோன்ட்டு அவ்வளோ கிடக்கும். சீமந்தத்துக்கு அம்மா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி எங்க ஊர்லயே அந்த மாதிரி பழக்க வழக்கம் இருக்கு. ஏன் வந்து இவங்க வராங்க அவங்க வராங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கறது எனக்கு காமெடியா இருக்குது. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்கு பதில் நான் பேசுறேன்னா என்ன பார்க்க தெரியுமா, இப்ப இல்ல நான் இந்த மாதிரி பேசுறேன்ல, பதில் கொடுக்குறேன்ல, அதுக்கும் பதில் பேபிமாக்கு ஓவர் வாயாயிடுச்சு, இப்பெல்லாம் வர வர மரியாதையே இல்ல, வந்து பெரிய இது மாதிரி டேஷ் மாதிரி பேசுது அப்படின்னு அதையும் கமெண்ட்ல போடுவாங்க. இப்ப இந்த கமெண்ட் கீழே ஒன்னும் சொல்றது இல்ல, என் சந்தோஷத்துக்கு பண்றோங்க அவ்வளவுதான். நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட்லயே நிறைய பேர் நிறைய ரிப்ளை எல்லாம் நம்ம கொடுத்துன்னு இருக்காங்க. நான் சொல்றேன், ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னா, ஏன்னா புள்ள கன்சீவா இருக்கு, அந்த புள்ளத்தாச்சி புள்ள மனசு நீங்க கஷ்டப்படுத்துறீங்க, அததான் நீங்க பண்றீங்க, வேற ஒண்ணுமே பண்ணல. ஒரு விஷயம் பண்றாங்கன்னா நிறைய சேனல்ல வருது. நீங்க எங்க சேனல் மட்டும் தான் பாக்குறீங்களான்னு எனக்கு தெரியல. நிறைய சேனல்ல பாத்தீங்கன்னா ஜனத்துக்கு அது வருது, நிறைய சென்னை பீப்புள்ஸ் அந்த மாதிரி பண்றாங்களே. அப்படி இருக்கும்போது இதுக்கு என்ன பதில் சொல்லி எனக்கு முடிக்கிறதுன்னு தெரியல. இதுதான் எங்களோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. அவ்வளவுதான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, நீ கிடுகிடுன்னு வேலையை பாரு. ஆமா, கிடுகிடு நான் பிள்ளைங்க போயிட்டு வரதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் இதான் வந்து டிஃபன் சாப்பிடுவோம் பாப்பா.